Hi Namba, welcome to Harry's World. So நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளோட இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வந்து இப்போ 2 ஃபீட்டில் வாங்கியிருக்கேன். சேலத்தில் அது ஒரு லெஸ் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, உங்களுக்கு இம்போர்ட்டட் டேங்க்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபைனலாக ரெண்டாவது ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து இம்போர்ட்டட் டேங்க் எங்கே விலை கம்மியாக கிடைக்கும் அதை தொடர்ந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களோட டேங்க்கில் கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்து எல்லா ஃபிஷ்ஷும் வந்து எந்தெந்த ஃபிஷ்ஷெல்லாம் வெளில கம்யூனிட்டி டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன், ஃபிஷ்லாம் ஆட் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்ட்டு ஒரு டேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் டேங்க்கு. இதிலே வந்து எல்இடி லைட் இருக்குது, இம்போர்ட்டட் அதாவது ஃபில்டரும் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்பாஞ்ச் வந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபில்டருக்கு அதிகமாக தேவைப்படுனா அது ஒரு ஒயிட் கலரில் பபுள்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதுவும் நான் உங்களுக்கு வந்து இந்த டேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறப்ப உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த டேங்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வித் பிளாக்கில் மார்பிள்ஸ் போடுற மாதிரியான ஒரு ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்குக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிச் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக ஃபீல் பண்ணோம். அந்த ஃபீலுக்கோசரமே இந்த கல்லை இந்த ஸ்டோன் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து ஒரு 4 to 5 டைம் வந்து வாங்குறப்பே நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அவங்களும் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, ஸ்டோன்ஸ் மோஸ்ட்லி நம்ம வாங்கினோம்னா ஒரு 5-6 தடவையாவது க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதேக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஸ்டோன் வந்து அடுத்தது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக இந்த 2 ஃபீட் டேங்க்கு எங்களுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு கல் வந்து ஒரு 2 kgயும் பிளாக் வந்து ஒரு 2 kgயும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி 2 kg நம்ம போட்டப்பே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லேயர் தான் வந்தது. அந்த ஒரு லேயர் தான் இங்கே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட்டாக வர மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து இங்கே ஸ்டோனில் வந்து இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி அதில் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து அப்படியே ட்ரையாக போடுறப்ப என்ன ஆகும்னா ஒரு நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நாங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் நொப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இதில் இன்பில்ட் டேங்க், அதாவது இம்போர்ட்டட் டேங்க்கில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், மேலே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஃபில்ட்ரு வைக்கிறதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஏதாவது ஸ்னோஃபால் எதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து உள்ளார வைக்க முடியாது. ஏன்னா அந்த இன்பில்ட் டேங்கில் அந்த ஒரு லேயர் மாதிரி சென்டரில் ஒரு அந்த ஃபில்ட்ரு வைக்கிறதுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. அது உள்ளார வந்து கொண்டு போகவே முடியாது. நாங்கள் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது வந்து கொண்டு போக முடியாததுனால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கை வந்து பூதுற அளவுக்கு தான் கேப் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்னோஃபால் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்கில் வந்து வைக்க முடியாது. நீங்கள் வந்து டைரெக்டாக நார்மல் டேங்க் வாங்கி உங்களுக்கு என்ன செட்டப் வேணுமோ வச்சுக்கலாம். நாங்கள் எதுக்கு இம்போர்ட்டட் டேங்க் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் வந்து வெளியே அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்கிறதுனால என்னால் அந்த டேங்க் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இம்போர்ட்டட் டேங்க்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எப்போயாவது அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஆஃப் டேங்க் வந்து தண்ணியை வந்து இறக்கிட்டு பேலன்ஸ் இருக்க நியூ வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 3 days வந்து வெயில் படுற மாதிரி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் வந்து இப்போ வந்து ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த தண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லிட்டர்ஸ் மேலேயே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது உள்ளார அவங்களும் சஜஸ்ட் பண்ணது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த நான் ரெட் வித் பிளாக் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு ஜெம்ஸ் மாதிரியான ஒரு ஸ்டோன் சொன்னாங்க. ஸ்டோன் கிடையாது, அது பிளாஸ்டிக் மாதிரி ஜெம்ஸ் மாதிரி இருக்கும். அது நைஸாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்களோட டேங்க்கில் போடுறப்ப நல்லா லுக் வைஸும் நல்லா இருக்கும். அப்படியே மூவ் ஆகிறப்ப அது அப்படியே சூப்பர் லுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனும் நான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பபுள்ஸ் வர்றதுக்கு இந்த முதலையும் நான் வாங்கியிருந்தேன். முதல்ல வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாங்கினப்போ பபுள்ஸே வரல. எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கோய் மாதிரியே ஒரு ஃபிஷ்ஷு, அப்புறம் கௌரா, அப்புறம் வந்து பார்பு, இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து சின்ன டேங்க்லேயே இது யூஸ் பண்ணேன். எந்த வித எஃபெக்டும் கிடையாது. எல்லாமே நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ பெரிய டேங்க்லேயே எல்லாத்தையுமே கூடயே விட்டுட்டேன். ஷீ ஏஞ்சல், அப்புறம் பார்த்திங்கன்னா டின்னு, அப்புறம் இது எல்லாமே விட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அடாப்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் இது கூடயே எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அக்வேரியம் டேங்க், அதாவது பிளான்டட் அக்வேரியம் வைக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அந்த பிளான் வர்றப்ப இந்த சின்ன ஃபிஷ் எல்லாம் தூக்கி அதில் போட்டுடலாம் அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பெரிய இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக விளாண்டுட்டு இருந்தது, யாருக்கு எந்த இது பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் சூப்பராக நல்லா விளாண்டாங்க. அது இல்லாமல் வாட்டரும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட்டட் டேங்க்கு போகலாம். நான் என்ன செட்டப்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ நார்மலாக இப்போதைக்கு கிடைச்சது வச்சு ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னமும் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்து எங்கள் சொல்லி வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்ல சூப்பர் செட்டப் நல்ல கொகை மாதிரிலாம் ரெடி பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஸ்னோஃபால் வைக்கணும்னா நீங்கள் வந்து இம்போர்ட்டட் டேங்க்கு ரெஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சேலத்தில் எங்கே இம்போர்ட்டட் டேங்க் வந்து லெஸ் ப்ரைஸில் கிடைக்குதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிஸ் வேர்ல்ட். பாய்.